லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது கடகராசி. ஸோ கடகராசி பாசம் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப முனைப்பாக இருப்பவங்க. கொஞ்சம் அப்படி இப்படி வந்து ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸ் இருந்தாலும் வந்து அதெல்லாம் வந்து வெளிக்காட்டிக்காமல் அவங்களுடைய வேலைகள் வந்து துரிதமாக செய்வாங்க. கொஞ்சம் வந்து தற்பெருமை இருக்கும், நம்ம தான் செய்யணும் எல்லாமே இழுத்து போட்டு செய்கிறவங்க. பட் எது வேணாலும் மற்றவங்கள்ட்ட வந்து ஷேரிங்கில் வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அது கிடைக்காத போது கொஞ்சம் ஏங்குவீங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. மற்றபடி உங்களுக்கு ராசி அதிபதி எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு 2 நாட்களுக்கு ஒரு வாட்டி வந்து ஒவ்வொரு ராசிக்கு போகிறனால எந்த பிரச்சனையாலும் ஒரு 2 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிறப்பான பலன்கள் வந்துருங்க. அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. அதுதான் ஒரு சிறப்பு. மற்றபடி வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதியை குடும்பத்தின் அதிபதியை வந்து ராசியில் இருக்கிறனால குடும்பத்துக்காக பெரிய முயற்சிகள், பெரும் பணம் சார்ந்த விஷயங்கள், பெரிய முயற்சிகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து முயற்சி எடுப்பீங்க. நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குருவின் பார்வை இருக்கிறனால நல்ல பணம், பழைய மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்டக்கான விஷயங்கள்லாம் வந்து கிளியர் ஆகி நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குங்க. மற்றபடி 3ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகள் பெரிய அளவில் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் வந்து நல்ல ஒரு முயற்சிகள் எடுத்து அடுத்தடுத்த லெவலில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இதுவரை வந்து ஸ்டக்கான விஷயங்கள்லாம் வந்து மாறி நல்ல ஒரு முன்னேற்றங்கள், புது அக்ரிமெண்ட், புது விசா, நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், இனிமேல் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை. நல்ல முயற்சி எடுங்க, நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தமான விஷயங்கள். ஸோ சுக்கிரன் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கார். ஸோ 11ல் இருக்கும்போது வந்து அது பாதகஸ்தானம், நல்ல லாபங்கள் இருக்கும். வீடினால் நல்ல லாபங்கள், தாயினால் நல்ல லாபங்கள், வாகனத்தால் நல்ல லாபங்கள்லாம் கிடைச்சாலும் ஒரு 30% அப்படி இப்படி கொஞ்சம் விரயங்கள் ஆவதற்கான வாய்ப்பு. காரணம் பாதகஸ்தானம்ங்கிறனால வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து பண விஷயத்தில் வந்து உங்களுக்கு உங்கள் அண்ணனுக்கு வந்து அண்ணனோ அக்காவோ, ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கனால கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி வந்து 9ல் வர்றாருங்க. ஸோ 5ஆம் அதிபதி 9ல் வரனாலும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஜாலியாகவும் இருப்பீங்க, ஃபன்னாகவும் இருப்பீங்க. ஸோ நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் மேற்படிப்பு சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப முனைப்பாகவும் முயற்சி எடுப்பாங்க. ஸோ நல்ல முயற்சி, நல்ல மாற்றங்கள் இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா 5 கெட்டும்போது குதூகலம், சந்தோஷம் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து அதுக்கு கொஞ்சம் டைவர்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மற்றபடி குழந்தைகள் விஷயங்கள்லாம் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் நல்ல ப்ராக்டிஸ் கொடுங்க, நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் நல்லா மேம்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள். ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வந்து 6 குரு கேது இருக்கிறனால வந்து முன்னாடி இருந்த ஒரு வெறும் கேது இருக்கும்போது நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும், நிறைய டென்ஷன்ஸ், மன உளைச்சல்கள்லாம் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு மன உளைச்சல்கள்லாம் கிளியர் ஆகி ஓரளவுக்கு பேமெண்ட்டு பணம்லாம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஒரு 12ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கிறதுனால வெளிநாடு வேலை பார்ப்பவர்களும் நல்ல வாய்ப்புகள், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதனால் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளமோ எதுவுமே இருக்காதுங்க. கொஞ்சம் வந்து பார்த்து இருந்துக்கணும் நீங்கள். ஏன்னா வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா கேது இருக்கும்போது சட்ட ரீதியான விஷயங்களும் நீங்கள் பேப்பர் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி மனைவி சார்ந்த விஷயங்களும் சனி வக்கரம், கொஞ்சம் மனைவி வந்து சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, கொஞ்சம் டென்ஷன் படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் சனி சூரியன் இந்த பார்வை இருக்கனால வந்து மனைவி கிட்ட வந்து அவங்க அப்பாவை பற்றியோ இதை பற்றியோ பேசாதீங்க. ஏதோ சண்டை போடும்போதெல்லாம் நம்ம வந்து உடனே எடுக்கிறது பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவையும் அப்பாவையும் இழுப்போம். எல்லா கணவன்மாரும் சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து மனைவிக்கிட்ட, நான் இதில் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன், மனைவிக்கிட்ட பெண்களுக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ கணவன்மார்கள் வந்து மனைவிக்கிட்ட வந்து அவங்க அப்பா அம்மாவை பற்றி பேசி சண்டை எடுத்திங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடும். ஏன்னா சனி சூரியன் பார்வை இருக்கும்போது அந்த மாதிரி பேசும்போது வீட்டில் வந்து பிரச்சனை அதிகமாக வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி வந்து வட்டார பழக்க வழக்கங்களில் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். தந்தை வயது ஒத்தவர்கிட்டலாம் வந்து கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, என்றைக்குமே வந்து பெண்ணுடைய ஜாதகத்தில் மட்டுமே சூரியன் சனி இருந்ததுன்னா அவங்க அப்பாவை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க அப்பா மேலே உயிரே வச்சுருப்பாங்க. அதனால் கொஞ்சம் வந்து அவங்ககிட்ட பழகும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 7ல் இருக்கனால வந்து உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். ஸோ அதனால் வந்து குடும்ப விஷயத்தை வந்து உங்களுக்குள்ளே பேசிக்கிங்க. கொஞ்சம் அந்த வட்டம் போட்டு இப்படி தான் இருக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி தந்தை சார்ந்த விஷயங்கள் 9 செவ்வாய் இருக்கிறது நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களும் வேலை சம்மந்தமான விஷயங்கள் அப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். கொஞ்சம் சின்ன விஷயங்கள் வந்து கருத்து பேதங்கள்லாம் இருந்தாலும் எல்லாமே சரியாக போயிடுங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. மற்றபடி வந்து படிப்பு படிக்கணுன்றதுலாம் வந்து லோன்ஸ் அப்ளை பண்ணுறவங்களுக்குலாம் வந்து லோன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்கள். ஸோ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தமான விஷயம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. பார்த்து உஷாராக இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 10ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
ஏன்னா வந்து செவ்வாயுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ல் வளர்றதுனால கொஞ்சம் வந்து இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது நல்லது. அப்பா கிட்ட வந்து வாக்குவாதங்கள் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 11ல் உள்ள சுக்கிரன். ஸோ 11ல் சுக்கிரன் இருக்கும்போது என்ன பண்ணும், 11ல் உள்ள சுக்கிரன் வந்து நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்தாலும் வீடு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும், நல்ல லாபங்களும் இருக்குங்க. ஏன்னா வந்து அங்கே ஆட்சி படத்தில் இருக்கனால. பட் இருந்தாலும் அது உங்களுக்கு பாதகசானமாக ஒரு 30% கம்மியாகுங்க. ஒரு ரூ. 1000 வர வேண்டிய இடத்துல வந்து ரூ. 700 வரும். இதுதான் கணக்கு. ஓகேங்களா. மற்றபடி லாபங்கள் வரும். மற்றபடி 12ல் வந்து உங்களுக்கு வந்து புதன் ஆட்சியாக இருக்கிறார். ஸோ 3ஆம் அதிபதி 12க்கு நிறைய முயற்சிகள் போடுவீங்க. கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுனாக இருக்குங்க. எடுத்த முயற்சிகளில் வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. பெரிய பெரிய முயற்சி இருக்குங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குங்க. இதில் வந்து 20ஆம் தேதி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை வருது. ஸோ பித்ருக்கர்மா வந்து தீர்க்கறதுக்கான நாள். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த காரியம் இந்த திதி கொடுக்குறது இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுக்காதவங்க கூட அன்றைக்கி வந்து உங்கள் தாத்தா முப்பாட்டன் இவங்களெல்லாம் நினச்சி ஒரு சின்னதை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ஒரு சின்ன படையல் போட்டு அவங்கள வேண்டிக்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவங்கள வந்து ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் நமக்கு உயிர் கொடுத்தவர்களை நினைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காக்காவுக்கு வந்து சோறு வைப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வறியவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரோட்டில் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க, துணி இல்லாமல் ரொம்ப இவங்க கிழிஞ்சு சட்டை போட்டுட்ருக்கவங்கலாம் இருப்பாங்க. எவ்வளோ பேர் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது துணி மணி எதாவது எடுத்து கொடுக்கணும். இது வந்து சிறப்பான உங்களது கர்மா நீங்குவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குங்க. ஸோ இது வந்து ரெகுலராக பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது வந்து நம்ம தாத்தா பாட்டியோட சொத்துக்களை வாங்கிக்கிறோம், அவங்களுடைய பாவங்களையும் நம்ம சேர்த்து வாங்கிக்கிறோங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இந்த தான தர்மங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வம்சாவழியை காக்கும் என்பது உறுதி. ஸோ இது வந்து கண்டினியூவாக வந்து அமாவாசை பௌர்ணமியில் வந்து ரெகுலராக பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயில் இருக்க அம்மன். ஸோ ஈஸ்வரன் கோயில் பார்வதி தேவி அம்மன், அவங்களுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா பாலாம்பிகா, சொர்ணாம்பிகா இந்த மாதிரி பேர்கள் இருக்குது. ஸோ எந்த உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் இருக்காலும் அவங்கள மனதாக நினைத்து டெய்லி வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு ஒன்று கொடுத்துருந்த சின்ன ரூமில் இருக்கவங்க கொஞ்சம் ஏர்லியராக எழுந்துச்சு அந்த அம்மனை நினச்சி தியானம் பண்ணுங்கள். மனசுக்குள்ளே அந்த அம்மனை கொண்டு ஓம் சொர்ணாம்பிகா ஓம் சொர்ணாம்பிகா மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன், அது வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக பண்ணிட்டு வாங்க. சிறந்த பலன் சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுது உங்கள் லட்சுமி நாராயண். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.